விதி மாமா ஓட்டு போதாங்க. விதி மாமா பாவம். அது யாரு நாலாவது? இது கீழே இருக்காது. விஜய் மாமா. நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை ஓட்டு போடுறதுலையா? அப்பா விஜய் மாமா ஓட்டு போடுறியாக்கா? ஏன் போடணும்? விஜய் மாமா பாவம்ல. ஏன் பாவம்? என்ன பண்ணுவாரு ஓட்டு போட்டா? ஓட்டு போட்டா சந்தோஷமா இருவாங்க. ஓட்டு போடலன்னா அவங்க பேச மாட்டாங்க. சரி சரி, பாப்பாக்கு போடுறேன். போடுறேன். கட்டி தர முடியாது. தொகுதி கட்டி தரலாம். ஜெயிச்சாதானே பண்ண முடியும். ஜெயிக்க வைக்கிறேன். சரி, நீ மட்டும் கட்டி கொடுங்க. நீ அவரு என்ன ஜெயிக்க வச்சா நான் பண்ணி தரேன். கன்ஃபார்ம் பண்ணி தருவீங்க? கன்ஃபார்ம் பண்ணி சின்ன இடமாவது பண்ணி தருவேன். நான் 23ஆம் தேதி உங்களுக்கு போற ஓட்டு ஜெயிச்சிங்கன்னா கட்டி தரலாம் வந்து கேட்பாங்க. வீடு எங்க இருக்கு? பயமா இருக்கடா போறதுக்கு. வீடு எங்க இருக்கு? பயமா இருக்கு சொல்றதுக்கு. அத வீட்டுக்கு வந்துருவேன்ட்டு அதான் செய்வேன் சார். நான் கட்டி தரேன்றீங்களே. ஜெயிக்க வை முதல்ல. சரியா? இந்த இடத்துல கவர்மெண்ட் இடம் இருந்தா கட்டி தரேன். அதனால ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு இடம் நான் ரெடி பண்ணி தரேன். இங்க இல்லை, இங்க தொகுதிக்கு மொத்தம் ஒரு இடம் வர்ற மாதிரி ரெடி பண்ணி தரேன். ஆனா இடம் நீ தான் காமிக்கணும். கவர்மெண்ட்ல ஜியோ வாங்குறது என் பொறுப்பு. நீ இடம் நீ காமிக்கணும். சரியா? டீலா? வா. உங்களுக்கு என்ன வயசு? 19. என் பையனுக்கு 30 வயசு. நீ என் புள்ள மாதிரி. அப்பா புள்ள ஏமாத்தோனா? இல்லை, அப்பா ஏமாற்ற மாட்டான். நம்பு. எனக்கு அரசியல் அது கிடையாது. நான் இதுதான் முதல்ல அரசியல். எப்படிலாம் ஒரு அரசியல் நான் கிடையாது. நான் சொல்கிறத கண்டிப்பாக செய்வேன். சரியா? வாடா சொல்ல. யாரு கூப்பிட்டு போட சொல்லு. எதுக்கு ப்ளீஸ்? யாருக்கு ஓட்டு போடுறது? ஆக்சுவலா நான் தளபதி ஃபேன் சொல்றதை விட இவ வந்து பான் தளபதி ஃபேனு. எதுக்கு வந்திருப்பானா தெரியாது, ஆனா எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாருங்க. நாளா நமது சின்னம், நமது கட்சி, நமது தலைவர். சரி, கொடி கொடி பாட்டு. அம்மா விஜய் பார்க்க போறனால நீ வரியா? தமிழ்நாட்டோட சிஎம் யாரு? யாருமா? தளபதினா யாருமா? பிகிலோட சின்ன என்னதுமா? விஸ்லா. இன்னொரு வாட்டி அடிங்க. யாருமா ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்க? விஜய் அங்கிளா? சூப்பர். இன்னொரு வாட்டி விசில் அடிங்க. நீ டிஎம்கே தான் ஓட்டு பண்ணணும்.
டிஎம்கே டிவிக்கல டிஎம்கே 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 சொல்லு. என்ன டிஎம்கே சரி யார் ஜெயிக்கணும் சொல்லு நீ. டிஎம்கே இல்ல சின்ன விசில் சின்னமா டிஎம்கே உதயசூரியன். என்ன என்ன உனக்கு கொடுப்பா டிஎம்கே உதயசூரியன். என்ன டிபி டிபி சொல்லாத பலகிட போ டிஎம்கே. சொல்லாத பலகிட போ. நீ சொல்லு நீ யார் போட்டு போடுவா? நீ யார் போட்டு போடுவா? நீ யார் போட்டு போடுவா? டிடிகே யாருக்கு? டிடிகே. சரி எப்படி அன்பா சொல்லணும் சொல்லிரு. எப்படி சொல்லணும் சொல்லிரு. சொல்லிரு போகு. டிடிகே டிவிக்கு நான் சூரியன் தான் போடுவேன். டிஎம்கே. சரி யார் வரணும் சொல்லிரு. சரி யார் வரணும்? டிவிக்கு வா. யார் ஜெயிக்கணும்? விஜய் சின்ன விஜய் விசில். நான் சூரியன் தான் ஓட்டு போடுவேன். ஓய் சரி பகு அந்த டைலாக் சொல்லிரு. பகு கை வச்சு சொல்லணும்ல அது சொல்லிரு. கை வச்சு சரி சொல்லு. நான் டிவி கை வச்சு சொல்லிரு. அது பகுமா இது வணக்கம் வச்சு கொண்டு சொல்லுவீங்க சொல்லிரு. ஒரு பாப்புங்க ஒரு வாய்ப்பு கொடுமா? சரி நான் விஜய் தா வர அபி என்ன போ. ஓகே ஓகே நான் டிவிக்கு விசில் சொன்னா விஜய்க்கு நான் வெரி குட். விஜய்க்கு நான் ஓட்டு போறேன். ஓகே ஆதரிச்சு ஆத்தரின்னு சொல்லி சொல்லு. மறுபடி சொல்லு. யார் ஓட்டு போடுவா? விஜயோட கட்சி பேர் என்ன? ஓட்டு விழுந்துருமா? உனக்கு விஜய் பிடிக்குமா? விசில்லையா? உனக்கு அது முதல் கூட தெரியுதா? விசில் தெரியுதா? விசில் போட்டு போறியா? என்ன போடுற? யாரு போட சொன்னா? சரி போடுங்க. அப்படிதான் நீங்க சூப்பரா போடுறீங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஓட்டு போய விஜய் மாமா ஓட்டு பண்ணுமா? உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கண்ணே. விஜய்க்கு டிவிக்கு யார் ஓட்டு போடுவா? டிவிக்கு யாருமா ஓட்டு போடும்? நீங்களாமா? அகிலம்மா. அகிலம்மா யார் அடிக்க போறா? இந்த விஜய 100% நம்பலாம். உங்களுக்காக நன்றி கடன் ஏமாற்ற மாட்டேன். உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. பேப்பர் தானே அது? பேப்பர் இல்லாம இது என்னது? என்னது தெரியல காட்டு. ஓ தீய சக்தியா? ஏமா? ஐயோ அம்மா அவ்வளோ வன்மெல்லாம் வேணாம்மா. அது மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்ம கட்சி நிறைய விசில் ஓகேவா? அவர் வந்து படம் எடுத்திருந்தா 3 லட்சம் 3,000 கோடி கூட வாங்கியிருக்காரு. அவரு யாருக்காக? உங்களுக்காக தான் வந்திருக்காரு. அவருக்காக ஒண்ணும் வரல. உங்களை காக்கணும், உங்களை வந்து எல்லாம் ஏமாத்தி காசு வாங்கி போறாங்கல்ல, அதை இது பண்றதுக்காக தான் வந்துருக்காரு. ஒரு சான்ஸ் கொடுங்க அவருக்காக.
குடுத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அவர் என்னென்ன பண்ணுவாருன்னு நீங்களே பாப்பீங்க. பொறுத்து நம்ம போடுறது நல்லதுன்னு சொல்லுவீங்க. நீங்க உங்கள் சின்னம் என்னது? உங்கள் சின்னம் என்னது? நல்லா வருவார் ஸ்டாலின். இல்ல அவரும் ஜெயிக்க முடியும், வேற யாரும் வாய்ப்பு இல்லைன்றாங்க. வாய்ப்பே இல்ல. இல்ல அவருதான் ஜெயிக்க வரவே மாட்டாரு. ஓப்பனா சொல்றேன் நானு. ஸ்டாலின் எல்லாம் வயல எரியுது. போ. ஸ்டாலின் நல்லா பண்றாரு. ஸ்டாலின் பண்றாரு. ஸ்டாலின் சொல்லாத. ஸ்டாலின் என்ன பண்றாரு? 1000 ரூபாய் செல்லு ஆட்டிக்கு போறாரு. அதேதான் விஜய், எங்க வீட்டு புள்ள விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். இத்தனை வருஷமா நீ கட்சியில இருக்கிற என்ன மக்களுக்கு என்ன செய்துக்கிற? ஒண்ணுமே செய்யல. அவர் நடிக்கிறத விட்டு வந்துக்கிறாரு. அவர் வேலையை விட்டு வந்துக்கிறாரு. எங்க வீட்டு புள்ள, எங்க வீட்டு புள்ள. அவர் ஜெயிக்க முடியாதுன்றாங்களே தனியா. ஜெயிப்பாரு, இது சத்தியம். ஆமா, தோத்துட்டாருனா ஜெயிப்பாரு, இது சத்தியம். தோத்துட்டாருனா தோக்க மாட்டாரு. சவால் போடுறியா எனக்கு உனக்கா? சவால் ஆக முடியுமா விஜயால? ஆக முடியும், இது சத்தியம். கூத்து போட்டியில எதுனா மாத்தகம் பண்ணாதான் அவர் தோப்பாரு, இல்லன்னா அவன் தான் வரும். விஜய் உங்க விஜய் உயிரண்ண வரண்ணா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா. யாருக்கு போடலாம்? யாருக்கு போடலாம் நினைக்கிறீங்க? யாராலையும் நமக்கு பிரயோஜனம் இல்ல. நம்பி தான் பிரயோஜனம். கரெக்ட் தான். யாருக்கு சொல்றீங்க போடலாம். ஓட்டு போட்டு எதனா மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு போடுங்க. அதுதான் விஜய் தான் போடணும். விஜய்க்கு தான் போகணும்னு இருக்கும். விஜய்க்கு தான் எல்லாரும் வீட்டுல சண்டைக்கு வர்றாங்க. பேரம் பேத்தி மாப்பிள்ள மகன் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. 4 ஓட்டு எங்க வீட்டுல. எனக்கு சம்சாரத்துக்கு சின்ன பிள்ளைக்கு மருமகனுக்கு இதே அட்ரஸ்ல ஒரு சிலத்து நேற்று கொடுத்தாங்க. நேற்று வீட்லயே வந்து எல்லாருமே விஜய்க்கு தானே. எல்லாருமே விஜய்க்கு தானே. எல்லாரும் விஜய்க்கு தான். இதான் சண்டைக்கே வந்து தொண்டர் பாக்கு. ஆனால் ஓட்டு மட்டும் விஜய்க்கு என திமுக தொண்டர் கருத்து. எனக்கு வந்து 58 வயசு ஆகுது. நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சியும் பார்த்துட்டேன், கலைஞர் ஆட்சியும் பார்த்துட்டேன், மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சியும் பார்த்துட்டேன். ஆனா எனக்கு வந்து நான் கையில பாருங்க உதயசூரியன். அதே மாதிரி நான் திமுக நாடக நடிகர். அதுதா எங்க டைட்டில், எங்க கலைஞர், எங்க நாடகத்துக்கு டைட்டில் வந்து கலைஞர்னு குரல். ஆனா இந்த வாட்டி எங்க வீட்டுல மொத்தம் 12 ஓட்டு எல்லாமே டிவிக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு என் வண்டியில வேற கஸ்டமர் தான் சொல்லுவேன். மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம்? நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இது வரைக்கும் உங்களை பார்த்துதான் இந்த அரசாங்கமும் மத்த கட்சியும் பயப்படுதுன்னு நினைச்சேன். ஆனா இது வேற மாதிரி பயப்படுறாங்க. உங்களுக்கு ஆதரவா பேசின ஒரு சின்ன பொண்ணு பார்த்து இவங்க எல்லாம் பயப்படுறாங்க தளபதி. ஒரு 7 வயசு குட்டி பொண்ணு பேசுறத பார்த்து தாங்க முடியாம மெசேஜ் பண்ணி மிரட்டாங்க, கால் பண்ணி வீடியோஸ் போடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் லாஸ்ட்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னோட ஓல்ட் ஐடி 60,000 ஃபாலோவர்ஸ் இருந்த அக்கௌண்ட இவங்க எல்லாரும் சேர்ந்து மாஸ் ரிப்போர்ட் அடிச்சு பேன் பண்றாங்க. இதை விட பயத்தை இவங்களுக்கு வேற யாராலேயே காமிக்க முடியாது. இப்ப நான் இங்க வந்தது என் ஐடி பேன் ஆயிடுச்சு, அது சிம்பத்தியை கிரியேட் பண்ணி என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ்னு கெஞ்சிறதுக்கு இல்ல. நம்ம நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அதுல ஏன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணா? நீங்க என்ன பண்ணாலும் தளபதிக்காக நாங்க பண்ற சப்போர்ட்ட யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நான் தளபதிக்கு ஆதரவா மட்டும் தான் பேசினேன். ஆனா நீங்க பண்ண எந்த தப்பையும் நான் இது வரைக்கும் பேசல. ஆனா இனி பேசுவேன். உங்க ஆட்டோ வெறித்தனமா இருக்கும். சக்தி ஊழல் சக்தி உங்க 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன். இனி உங்க தப்பு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிற கல்லாப்பெட்டி கூட்டணி, பொருந்தாத கூட்டணி எல்லாத்தையும் கிழிச்சு காட்டுறேன்.
தளபதிக்காக பேசினேன் தானே என்னோட ஐடியா பேன் பண்ணீங்க. இப்ப சொல்றேன், அதே தளபதிக்காக என்னோட குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்கும். 234 தொகுதியிலும் ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி ரெண்டும் பண்ண எல்லா கட்டையும் மக்களுக்கு தெளிவா சொல்லுவேன். இனி நான் போற பாதை சிங்கப்பூர். இது என்ன நியூ ஐடி விஷாகா vlogs official ரீலோடட் வெர்ஷன் 2.0 சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஃபுல் டீம் ரெடி பண்ணிட்டேன். எடிட்டர் இருக்காங்க, கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க, கேமராமேன் எல்லாரும் இருக்காங்க. உங்க மட்டும் இல்ல மக்களே, நம்ம கட்சி டிவிக்கும் இருக்கு. அது மட்டும் இல்ல மக்கள், நீங்க எங்க பக்கம் இருக்கீங்க. தீய சக்தி தளபதி ஜெயிச்சு சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போற வரைக்கும் என்னோட குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காக நான் படிக்காம சும்மா வீடியோ போட்டு இருப்பேன்னு நினைக்காதீங்க. படிப்பு தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் இதெல்லாம். அதனால படிக்கிற வேலையை பாரு பாப்பா அப்படின்னு பூமர் மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. உங்க வேலையை பாருங்க, ரொம்ப உக்கிரமா இருக்க. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். நல்லதே நடக்கும். கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். மறக்காம என்னோட புது ஐடியா ஃபாலோ. நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பாக்குறேன். ரைட், உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன், அம்மா விஜய்னு சொல்லுமா, அப்பா விஜய்னு சொல்லுமா அப்படின்னு நிறைய அந்த கியூட்டான வீடியோஸ்லாம் பாக்குறேன். அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, டிவிகே, விஜய் இருக்காங்க, நாம் சொல்லுங்க. நீ யாருக்கு சொல்லுங்க? வேணாப்பா, என்னட்ட கேக்குறீங்க? எல்லாத்தையும் தான் கேட்க. சொல்லு விஜய், விஜய் சொல்லு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். நான் நிறைய கியூட்டான விஜய் பாப்பாரு, விஜய் பாப்பாரு. ஒரு வாழ்வு அவ வாழ தத்து விட்டேனே, கருவீட்டில் பூத்து விட்டோம் வீட்டையுத்தான். சினிமாவை தாண்டி குழந்தைகளின் ஃபேவரட் மாமாவாக மாறியிருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். எப்படிக்கிறாரு? தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலான இந்த வீடியோவில் செல்போனில் விஜயை பார்த்த குழந்தை செம்மையா இருக்கார் என்று கூறி முத்தம் கொடுத்தார். ஆனால் அடுத்த நொடியே எனக்கு விஜய் மாமாவை வாங்கி கொடுங்க என்று தன் தந்தையிடம் ஆசையாக முறையிட, அதற்கு தந்தை அவரையெல்லாம் வாங்க முடியாதுப்பா என்று கூறி குழந்தையை சமாளித்தார். இந்த வீடியோ தாவேகா ஆதரவாளர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.